ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா சிக்கன் காட்டு வறுவல் தான் செய்ய போகிறோம். இது அந்த காலத்துலலாம் வயலுக்கு போகிறவங்க அங்கே கையில் கிடைக்கிறத வச்சு மசாலா எதுவும் அரைக்காமல் செய்யக்கூடிய ருசியான ரெசிபி தாங்க இது. இது ரொம்ப ருசியாக இருக்குங்க. இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம பழங்கால முறைப்படியே மண் சட்டிலேயே செய்யலாம். மண் சட்டியில் சூடானோனையும் ஒரு கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நான் கடலெண்ணெயில் செஞ்சுருக்கேன். நல்லெண்ணெயில் செஞ்சால் ருசியாக இருக்கும். இது கூட சிவப்பு மிளகாயை நான் கட் பண்ணி விதையெல்லாம் எடுத்துட்டு சேர்த்துருக்கேன். எப்படியும் 20 மிளகாய் அளவுக்கு இருக்கும். சிம்லேயே வச்சு நல்லா வறுத்து விடுங்க. இது கூட 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. மிளகாய் விதையெல்லாம் எடுத்துட்டனால காரம் இருக்காது. சிக்கனை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து இதையும் நல்லா கிளறி விடுங்க. இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா சிக்கன் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். நம்ம மசாலாலாம் சேர்க்காதனால 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நம்ம தண்ணி எதுவும் ஊற்றலை பாருங்கள். இப்போ நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு சிக்கன்லேருந்து. நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. இதை மூடி போட்டு நல்லா சுண்டுற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், மிளகாயில் இருக்க கலர்லாம் இறங்கி நல்ல மசாலாவோடு வந்திருக்கு பாருங்கள். நான் இன்னைக்கு கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது நீங்கள் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இஞ்சி பூண்டு எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. பாருங்கள், அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலை தூவி இறக்கிற வேண்டியது தான். சூப்பரான சிக்கன் காட்டு வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், எந்த மசாலாவும் இல்லை. சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். இதை சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அந்த மிளகாய்க்குள்ளே கூட மசாலா இறங்கியிருக்கும். அந்த மிளகாயை நீங்கள் பிரிக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசால் வரும். சூப்பராக இருக்குங்க. காரம் கம்மியாக தான் இருக்குங்க இது. ஏன்னா மிளகாயில் விதையெல்லாம் நம்ம எடுத்துடுறதுனால காரம் கம்மியாக இருக்கும். சாப்பாட்டோட பிசைஞ்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்குங்க. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.